சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தமிழக அரசின் நிதிநிலை, காவிரி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்ததான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் தற்போதைய சூழலில் கடன் வாங்கிய ஆட்சி நடத்த வேண்டிய நிலை இருப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து காவிரி மற்றும் மேகதாது அணை விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். திமுக ஆட்சியில் விவசாயத்திற்காக தனி பட்ஜெட் கொண்டு வரப்பட்டது மிகவும் பாராட்டுக்குரியது என தெரிவித்த அவர், அந்த நல்வழக்கம் தற்பொழுதும் தொடர்ந்து செயல்பட்டு வருவது வரவேற்கத்தக்கது என்று கூறினார். திமுக அறிவித்த 1000 ரூபாயை 2.5 ஆண்டு கழித்து தான் கொடுத்தார்கள் என்பது உண்மை. ரைட்டு. இப்போ இவங்க அறிவிச்சாங்க, நாங்கள் 2500 தரேன்னு சொல்லி கேட்கல, யாரும் கேட்கல, இவங்களா தானே சொன்னாங்க. அப்போ அதை ஏன் கொடுக்கலன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா நிதி நெருக்கடி இருக்குன்னு சொல்லுங்கள். சட்டசபையில் நிதி நெருக்கடியாக இருக்குது, ஆகவே திமுக செய்ததை விட 2.5 ஆண்டு கழித்து நாங்களும் கொடுக்குறோன்னு சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் ஆட்சேபமே கிடையாது. இளைஞர்களுக்கு 4000 ரூபா மாதம் 4000 ரூபா தரதா சொன்னீங்களே, எப்போ தர்றீங்கன்னு தான் இருக்கிறேன். ஐயா சொல்கிறது மாதிரி நிதி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நிதி இல்லைங்கிறதும் தெரியும். இப்போ கடன் வாங்கியிருக்காங்கிறதும் 3 மாதம் கடன் வாங்கியிருக்கான்னு தெரியும். மேலும் கடன் வாங்கித்தான் ஆட்சி நடத்த முடியுங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அது பிரச்சனை இல்லை. இப்போ நிதி இல்லை, இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு நாங்கள் தர்றேன்னு இவங்க சொல்லட்டும், யார் வேண்டான்னு சொல்கிறா?